மகளின் ஆசைக்காக தாயாகிய நான் எச்சில் இலை எடுத்தாலும் என் பிள்ளையை கலெக்டராகாமல் விடமாட்டேன். கணவரால் கைவிடப்பட்ட நிலையிலும் மகளின் கல்விக்காக சொற்ப வருமானத்தில் வைராக்கியத்துடன் வாழ்ந்து வரும் கும்பகோணம் தாயின் கல்வி கோரிக்கைக்கு தனியார் அறக்கட்டளை ரூபத்தில் உதவி வந்த கும்பேஸ்வரன். கும்பகோணம் மகாமகம் குளம் அருகே ஜெகநாத பிள்ளையார் கோவில் மேல வீதியை சேர்ந்தவர் மாரியம்மாள். குடிக்கு அடிமையான கணவரால் திருமணமாகி ஒரு சில வருடங்களிலேயே கைவிடப்பட்டு ஆதரவின்றி நிர்கதியாக நின்ற நிலையில் தனியார் மருத்துவமனையில் தூய்மை பணியாளராக சொற்ப ஊதியத்தில் இரவு பகல் பாராமல் உழைத்து தனது மகள் துர்காஸ்ரீயை படிக்க வைத்துள்ளார். தனது கல்விக்காக தாய்ப்படும் கஷ்டத்தை உணர்ந்த மகள் துர்காஸ்ரீயும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 80% மதிப்பெண் எடுத்து தாய்க்கும் பயின்ற பள்ளிக்கும் பெருமை சேர்த்தார். தாய் மாரியம்மாள் இதை பற்றி கூறுகையில், குடிப்பழக்கத்துக்கு அடிமையான எனது கணவர் என்னையும் எனது மகளையும் ஆதரவின்றி கைவிட்டு சென்ற நிலையில் எனது மகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவருக்கு தரமான கல்வியை வழங்க கலெக்டர் பதவியில் உட்கார வைப்பது என்று முடிவெடுத்தேன். தனியார் அறக்கட்டளை நிர்வாகிகள் நான் செய்யும் வேலை இடத்திற்கு உணவகத்திற்கே நேரில் வந்து வெற்றிலை பூ பாக்கு சகிதம் என கோரியிருந்த என் மகளின் கல்வி கட்டணத்தை வழங்கியதுடன் அடுத்த ஆண்டுக்கான கட்டணத்தையும் சேர்த்து வழங்கியது எனக்கு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. எனது பிரார்த்தனை வீண் போகவில்லை. நான் தினமும் வணங்கிய அந்த ஈஸ்வரனே எனக்கு இந்த ரூபத்தில் எனது மகளின் உயர் கல்விக்கான கல்வி கட்டணத்தை வழங்கியுள்ளார்கள். மேலும் எனக்கும் என் மகளுக்கும் புத்தாடைகளும் எடுத்துக் கொடுத்து அரிசி மளிகை பொருட்களை வழங்கினார்கள் என்று ஆனந்த கண்ணீருடன் நன்றி கூறினார்கள். அதை என் பொண்ணு படிப்புக்கு தான் நான் யூஸ் பண்ணுவேன், அதை எதுக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன். அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மஞ்ச பையில பணம் இருந்துச்சுங்க சார். அதை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது, தாங்க முடியாத சந்தோஷமும் இருந்துச்சுங்க சார். என் பேரு மாரியம்மா.